ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ். தமிழ்நாட்டில் என்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ்? 365 டேஸும் வெயில் அடிக்குது. மேபி அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளோதான். சின்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வருதே தவிர இட்ஸ் ஆல்வேஸ் ஹாட். ஸோ பேசிக்காக இருக்க ஸ்கின் கேர் இஸ் கோயிங் டு பி த சேம். அகெயின் மைல்டான கிளென்சர், எப்போவுமே ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அண்ட் சன்ஸ்க்ரீனை ரீஅப்ளை பண்ணணும். இது வந்து எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சுடு தண்ணியில் குளிக்காமல், ரொம்ப சூடான தண்ணியில் குளிக்காமல் ஒரு லூக் வார்ம் வாட்டராக குளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அந்த ஆயில் கண்டென்ட்டை ரொம்ப எடுத்துடாது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடாது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நம்ம மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் அந்த ஆர் க்ரீம்ஸ் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வின்டர் டைமில் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ரீஅப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுங்க. பிகாஸ் எல்லாருமே ஏசியில் தான் தூங்குறீங்க முக்கால்வாசி. ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு படுத்திங்க அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இன்னொன்று வந்து பொல்யூஷன் தான் நிறைய காசஸ் ஃபார் கிளாகிங் த போர்ஸ், முகப்பரு வர்றதுக்கு, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு, ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொல்யூஷன். இப்போ இந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ நம்ம 2 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அவங்க வந்து நைட் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து மைல்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் டேண்ட்ரஃபை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சேமே இப்போ வந்து பைக்லேயே தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது, முகப்பரு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஹெல்மெட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஸ்கல் கேப் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்கல் கேப்பை ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ ஹெல்மெட் வந்து டைரெக்ட் கான்டாக்டில் இருக்க போகுது உங்களோட தலையில். ஸோ டேண்ட்ரஃபை இன்க்ரீஸ் பண்ண போது, முகப்பரு வரப்போகுது. இப்போ அந்த ஸ்கல் கேப் இருக்குதுன்னா அதை நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபும் வராது, முகப்பரு வரதும் கம்மியாயிடும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் வர்றது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் துணியெல்லாம் வந்து நல்லா சுடு தண்ணியில் முக்கிட்டு வெயிலில் காய போட்டு ஆர் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபேமிலியில் ஒரே ஒருத்தருக்கு வந்துட்டால் கூட போதும், என்ன ஆகும், மாறி எல்லாருக்கும் கண்டினியூஸாக வரப்போகுது. பிகாஸ் இட்ஸ் வெரி கண்டேஜியஸ். ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் 100% பார்த்துக்கணும். அதுவும் இந்த மான்சூனில் இது ரொம்ப காமனான விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ஐ திங்க் தீஸ் டிப்ஸ் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் மீட் பண்ணலாம்.